கேரளாவில் நடக்கிற பாதை வண்டி போகிற ரோட்டில் தூறலாக மழை பெய்யுது. ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே பனியெல்லாம் மறைஞ்சு போய் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பகலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நைட்டில் ட்ராவல் பண்ணோன்னா பயமாக இருக்கும். ஏன்னா ரோடே தெரியாது. நல்லா இந்த ரோட்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க தான் இந்த மாதிரி நேரத்தில் வண்டி ஓட்ட முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானும் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் நைட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஒரு பாதை கூட தெரியாது, ஆனாலும் ஓட்டிகிட்டு வருவாங்க. நமக்கு தான் பயமாக இருக்கும். இதோட இங்கே பாருங்கள், இது என்னன்னா பள்ளம். ஆனால் பள்ளமே தெரியல, ஃபுல்லாக ஸ்னோ மூடி இருக்கு அப்படியே. இதுக்கு கேரளாவில் மஞ்சு சொல்லுவாங்க, பனிமூட்டம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே மஞ்சு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே கொடைக்கானலில் சூசைட் பார்க் பார்த்துருக்கேன், அங்கே இப்படி தான் இருக்கும். அதே மாதிரியே இங்கே இருக்குது. செம்மையாக இருக்கா? இது நீங்கள் ஒயிட் கலரில் பார்க்குறதெல்லாம் வானம்னு நினச்சிப்பீங்க, ஆனால் வானம் கிடையாது. இது பனி. வானம் இருக்கிறது இதோ இங்கே. மழை பெய்யுது, என்னால் அவ்வளோ காமிக்க முடியலை. இங்கே ஒரு வண்டி வருது பாருங்கள், தெரியும். வண்டி அப்படியே மறைஞ்சு போயிடும், வர வர தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இது மேலே தெரியுதா? இது நான் வந்த பாதை தெரியவே இல்லை, அப்படியே மறைஞ்சு போயிருக்கு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம சுற்றுலாத்தலமாக வேணால் வரலாம். இங்கேயே ஸ்டே பண்ணணும் எப்பயும் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா பயங்கரமாக மழை அடித்து ஊற்றும், நம்மளால் வெளியே கூட வர முடியாது. இந்த மாதிரி சீசனில் தான் இங்கே இருக்க முடியும். ஜூன் மாதத்துக்கு மேலெலாம் இங்கே இருக்கவே முடியாது. அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு பழகிரும். புதுசாக நம்ம அங்கேருந்து இங்கே இருக்கோன்னா இருக்க முடியாது. என்னால் இருக்க முடியாது, நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் மலையில், அதனால் நான் சொல்கிறேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே கிளைமேட். கொஞ்சம் மலையில் நனைஞ்சேன், அவ்வளோதான், உடனே சளி பிடிச்சிரும். இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னா வந்திருக்கேன். இங்கே மேலே இருக்க மரம்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் மேலே ஏறி போனால் மேலே ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல். 4th ஸ்டாண்டர்ட் வரை இருக்குது. இந்த மரமெல்லாம் மூடி இருக்கிறது தெரியுதா அவங்களுக்கு? வீடு ஜன்னல் கதவுலாம் திறந்து வச்சுருந்தோம்னா வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரும் இந்த ஸ்னோ. இதுதான் எங்களோட வீடு, பார்த்துக்கோங்க. இது ஒரு பக்கத்து வீடு. இந்த வீட்டில் ஒருத்தவங்க குடியிருக்காங்க. மாமா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் வெளியில் வாங்க. சும்மா வீடியோ எடுக்கிறேன். அப்படியா? நல்ல சாம்பார், நல்ல குழம்பு. அங்கேயும் சாம்பார், தோசை. செம்மையாக பனி வருதுமா.
இது எங்களோட வீடு. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பள்ளம், ஃபுல்லாக பனி மூடி இருக்கு. இது ரோடெல்லாம் பனி மூடி இருக்கு. இது எங்களோட வீடோட என்ட்ரன்ஸ். இது ஸ்டெப் ஏறி போகலாமா? மழையில் இங்கெல்லாம் துணி காயறதும் கஷ்டம். பார்த்தீங்களா, நேற்று துவைச்சி போட்ட துணி அப்படியே கிடக்கு. கோழிக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது. ஆனால் மழை பெஞ்சா இதான் வீடு இருக்குது. நாரை வச்சிரும் பக்கா இருந்து. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எங்கள் ஊரோட லொக்கேஷன். அவ்வளோதான். பை பாய்.